10/10/2025 ஞாயிற்றுக்கிழமை மாநில மாவட்ட செயற்குழு கூட்டம் நடத்தணும். இந்த கூட்டத்தில் முக்கியமாக எலெக்ஷன் நெருங்கி வர்றதுனால என்னென்ன வேலை செய்ய போகிறோம், இல்லை கட்சி எப்படி நடத்த போகிறோம், கூட்டணி யார் கூட போகிறதுன்னு முடிவெடுக்கப்பட்டது என்று அதில் முடிவெடுத்த வகையில் நிறையா விருப்பங்கள் தெரிவிக்கப்பட்டது. அதிமுக கூட கூட்டணி போலாங்கிற கருத்து நிறைய தெரிவிக்கப்பட்டது. அது சமயம் அதிமுக கூட போனாக்க எவ்வளோ சீட்டு நமக்கு தருவாங்கிற கருத்தோடவும் நாங்கள் முன்வழி இருக்கிறோம். அதனால எங்களுக்கு எந்த கட்சி கூட போனாலும் 4 சீட்டு எங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் நாங்கள் கட்சி அங்கீகாரம் கொண்டு வர முடியும். ஆகையால நாங்கள் கட்சி கூட்டணி யார் அமைக்கிறோம், யார் கூட பேசுறோங்கிறத இந்த வாரத்துக்குள்ள நாங்கள் கூட்டணி பேசி ஒரு தீர்மானம் செயல்பட்டு கூட்டணி அறிவிக்க போகிறதுக்காக முடிவெடுத்திருக்கிறோம். இந்த முடிவுக்கு மாநில தலைவர், மாநில பொருளாளர், அவைத்தலைவர் மற்றும் மாவட்டத்திலிருந்து ஒரு 10 மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்டார்கள். இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்கள் கலந்து ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு எதிர்பார்த்து நிறைய மாவட்ட செயலாளர் இன்னைக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம். அதெல்லாம் தீபாவளி இருக்கிறதுனால ஒரு இருக்கிற மாவட்டத்தில் 25 பேர் கலந்துக்கிட்டோம். கலந்துக்கிட்டதில் அதிமுகவுக்கு பெரும்பான்மை போகலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் முடிவெடுத்திருக்கிறோம். என் பேர் பொங்காளி, பொதுச் செயலாளர், கட்சியின் பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய தொழிலாளர் கட்சி. தொழிலாளர் கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அவர்கள் முன்னிலையிலும் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செஞ்சிருக்க நமது நண்பர் பொங்காளி அவர்களுக்கும் மற்றுமுள்ள நண்பர்களுக்கும் முதற்கண்ணை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னாக்கா, 5 வருஷம் இப்போ எலெக்ஷன் போயிடுச்சு. நாங்கள் ஏற்கனவே பல கட்சியில் இருந்து கூட்டணி ஏடிஎம்கெல்லாம் நிறைய பேர் இருந்தோம் நாங்கள். அதனால் இந்த கட்சின்னு வரவங்க எல்லாருமே நிறைய பேர் ஏடிஎம்கே கூட்டணி வச்சா நம்ம நல்லா இருக்கும். இப்போ வர காலகட்டத்தில் கட்சிக்கு அங்கீகாரம்னாக்கா 5 சீட்டாக கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு 5 சீட்டு வேணும் எங்களுக்கு. எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் நாங்கள் ஒரு 5 சீட்டு கேட்குறோம். அதனால் மாற்று கட்சிக்கு போகிறதுக்கு நாங்கள் யாரும் விரும்பலை. ஆனால் ஏடிஎம்கே தான் எங்கள் மக்கள் எல்லாரும் விரும்புகிறாங்க. வந்துக்கிற மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே ஒருங்கிணைந்து அதிமுக ஆதரவு கொடுக்கலான்றாங்க. அதே மாதிரி கூடி சீக்கிரம் ஒரு 2-3 நாளில் நாங்கள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களை பார்க்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்.